பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக எனது அம்பை தொகுதி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பாபநாசம் அகஸ்தியர் அருவி அங்கு சுற்றி இருக்கும் அனைத்து கோயில்களுக்கும் செல்வதற்கு மிக தடையாக இருந்தது. அந்த தடையை சட்டமன்றத்தில் நான் ஒரு அம்பாசம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்டபோது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் இந்த அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு கட்டணம் வாங்குவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அங்கு வாழும் மிருகங்களுக்கு உணவு வாங்குவதற்காக காசு வாங்குவது என்ற ஒரு பதிலை தெளிவாக சொன்னார். உடனே நான் அதுக்கு மாற்றாக அதுக்கு எவ்வளோ உள்ளூர் வாசிகளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது டெய்லி, அந்த பணத்தை நான் தருவது தயாராக என்று சொல்வதற்கு முன்பு மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இருப்பினும் அது தெரிந்தவுடனே நான் உடனடியாக இங்கே அனைத்து சமுதாய மக்கள் பேரவை ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு வழக்கு பதிவு செய்து அதில் குறிப்பாக மோர் பர்டிகுலர்லி அம்பாசமுத்திரம் கான்ஸ்டிட்யூன்சி மக்களுக்கு கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்திருந்தாலும், குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களுக்கு நிச்சயமாக குளிப்பதற்கோ அங்குள்ள கோயில்கள் செல்வதற்கோ கட்டணம் வாங்கக்கூடாது என்ற கோரிக்கையின் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்தப்போ அதில் ஜிஓ 11 அது மிக தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அகஸ்தியர் அருவியிலையோ இதுலையோ விசிட்டர்ஸுக்கு தான் வாங்கணுமே தவிர உள்ளூர் வாசிகளுக்கு வாங்கக்கூடாதுன்னு மிக தெளிவான ஒரு ஜிஓ இருக்கு. அதன் அடிப்படையில் மிக நீதி அரசர்கள் நம்ம இஷா பானு அவர்களும் ஸ்ரீமதி அவர்களும் மிக தெளிவான ஆர்டரை கொடுத்தாங்க. என்ன